ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ சூப்பரான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு குளிர்ச்சியான கஸ்டர்ட் அகரகர் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக சாப்பிட்லாம். உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகரகரை ஒரு பாத்திரத்தில் தேவையானது நம்ம ஊற போட்டுக்கணும். கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆறின பாலை வச்சு நான் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். சர்க்கரை அரை டம்ளர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் 3/4 டம்ளர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அகரகரை நம்ம ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அடுப்பில் கொதிக்க வைக்கணும். நல்லா கரைஞ்ச பின்னாடி தான் நம்ம சர்க்கரை போடணும். நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். நல்லா கரைஞ்ச பின்னாடி தான் சர்க்கரை போடணும். இன்னும் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு அது சேஃபாக வராது. அடி பிடிக்காமல் கிண்டணும், அதுதான் மெயின். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்ச பின்னாடி ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலை திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி வச்ச பாலை இதில் ஊற்றி கிண்டுங்க. பாலை ஊற்றும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இது கஸ்டர்ட் பவுடர் ஊற்றும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஊற்றும் போது கீழே அடி பிடிக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நீங்கள் ஊற்றின பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு கிண்டும் போது நல்லா திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. நல்லா இந்த திக்னஸ் வரும்போது கொஞ்சம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் ஊற்றுறீங்களோ ட்ரேவோ இல்லை நான் பிளேட்டில் ஊற்றிருக்கேன். பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பின்னாடி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேணாம், சாதா இதிலே வச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் நல்லா உங்களுக்கு இப்படி செட் ஆகி வந்துடும். நல்லா இப்படி செட் ஆகி வந்தோடனே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஓவல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமாக சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்கு கடல் பாசி ரொம்ப பிடிக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.